இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் ராஜ்குமார் அவர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ரேடியோ டைம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய விசேஷித்த கிருபையினாலும் பலத்தினாலும் வார்த்தையினாலும் உங்களை தேவன் நிரப்புவாராக. இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 92 தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பாக சற்று நிமிடம் நம் தேவனை நோக்கி பார்த்து ஆராதித்து தொடர்ந்து தியானிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே சேனல் டிஜே நேயர்களை இந்த காலை வேளை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து எஸ் லார்ட் ஹalleluya, அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர். அவர் நம்மிடம் அனுதினம் ஒரு நண்பனை போல பேசுகிறவர். ஹalleluya. இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து thank you Lord, thank you Holy Spirit. ஒரு ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, there is a private reserved place for lovers of God where there is sit near and received the revelation truth of his promise என்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு ரகசியமான இடம் ஒன்று இருக்கு, அவரோட பேசுவதற்கு. இந்த கால வேளையில் நம்ம அந்த ரகசிய இடத்திற்கு கூட்டி சென்று அவர் நம்மோடு பேசுகிறவராகும். நாம் அவருடைய இருதயத்திலே சாய்ந்து யோவானை போல நாம் கேட்கிறவர்களாக மாறுவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையாக மாறும். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. அவரை பார்த்து சொல்லுவோம், என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. அவரை பார்த்து இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என் குடும்ப வைத்திய நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ, என் குடும்ப வைத்திய நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி,
வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடிருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கள்ளோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ. அவரது பாரங்கள் எல்லாம் சுமப்பவர் என்று வேதம் சொல்வது. ஆமென். உங்கள் பாரங்கள் எதுவா இருந்தாலும் இந்த காலை வேளையில அவர் அந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து அவரது முகம் எதுவாயும் அவரது சுமை லகுவாயும் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். எல்லா பாரங்களையும் உங்கள் இதயத்திலிருந்து எடுத்து அவருடைய லகுவை ஆகிய அவருடைய சுமையை அவர் காலை வேளை வைக்கிறார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து அவரை பார்த்து Thank you Lord. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ. அவரை பார்த்து சொல்லுங்க. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ. ஹல்லேலூயா. சங்கீதம் 92. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி
அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 92 நாம் வாசிக்க கேட்டோம். 92ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இன்று நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆம்பிளிஃபைட் வேதாமத்திலே நாம் படிக்க விரும்புகிறேன். The righteous will flourish like a date palm, long lived, upright and useful. They will grow like a cedar in Lebanon, majestic and stable. Hallelujah. இந்த ஆம்பிளிஃபைட் வேதாந்தத்திலே என்னை மிகவும் தொட்ட பகுதி, இதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், லாங் லிவ்டு, அவன் நீடித்த நாட்களாய் வாழ்வான் என்று, அப்ரைட், உயர்வை நோக்கி இருக்கும் என்று, அண்ட் யூஸ்ஃபுல், அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் இதில் படிக்கிறோம். பொதுவாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நீதிமான் பனையை போல செழித்து என்று வாசிக்கிறோம். ஏன் நீதிமான் தென்னை மரத்தை போல செழிப்பான் என்று சொல்லியிருக்கலாம், இல்லை மாமரத்தை சொல்லியிருக்கலாம். ஏன் விசேஷமாக பனை மரத்தை சொல்கிறார்கள் என்றால், ஒரு வாக்கியம் இப்படியாக சொல்வார்கள், 1000 தென்னை மரம் சாய்ந்தாலும் ஒரு பனை மரத்தை சாய்க்கணும் என்றால் அது 1 வாரம் புயல் அடிக்க வேண்டும் என்று. பனை மரம் அவ்வளவு வலுவுள்ளதாய் இருக்கிறது. அதன் ஆயுசின் வருஷங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த பனை மரத்திலிருந்து அநேக பலன்கள் நாம் இந்த நாளிலும் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பனை ஓலை, அந்த பனை ஓலையில் இருந்தால் அதில் டிசைன்ஸ் பண்ணுவதும் பொம்மை பொருட்களை செய்வதும் அது பயன்படுவதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பனம் கண்டு மிகவும் அது நல்லதாக இருக்கிறது. பனம் கருப்பட்டி, வெல்லம், நொங்கு, பதனி போன்றவைகள் நம் உடலுக்கு மிகவும் நன்மையாகவும் அது குளிர்ச்சியானதாகவும் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. பனம் கிழங்கு கூட இருக்கிறார்கள். பனை மரத்திலிருந்து இந்த பனம் பழத்தை கூட சாப்பிடுகிறார்கள். அந்த பனை மரத்தோட தண்டு, அந்த தண்டை வைத்து அநேக கூரை வீடுகளிலே நான் பார்த்தோம் என்றால் அதை வைத்து தான் ஒரு பில்லர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பனை மரத்திலிருந்து ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் அது மிகவும் பயன்பட நம்ம வாழ்க்கையில் உதவுவதாக இருக்குது. அதனால தான் பனை மரம் என்று நீதிமான் பனையை போல இந்த இடத்துல விசேஷமாக வருவதை நாம் காண முடியும். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை நீதிமானாய் தேவன் மாற்றிருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பனை மரத்தின் பலன்களை நாம் பார்த்தோம். இதே போல தான் நீதிமான் பனையை போல செழிப்பான் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியும் எப்படி பனை மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் பயனுள்ளதாக இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவன் பயனுள்ளதாக மாற்றுவார். தொடர்ந்து நம்ம அடுத்த வசனத்தை தியானிக்கலாம். 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். Planted in the house of the Lord, they will flourish in the courts of our God. Message translation is there. The good people will prosper like palm tree, grow tall like Lebanon cedars, transplanted to God's courtyard. They will grow tall in the presence of God. Hallelujah. தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் உயரே வளருவார்கள். They will grow like a tree. அவர்கள் பணமரித்த போல அவர்கள் ப்ராஸ்பரார், செழிப்பான வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவருடைய பிரகாரங்களில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செழிப்புள்ள வாழ்க்கையாய் இருக்கும். சங்கீதம் 77 கூட ஆசாப்பு இப்படியாக சொல்கிறார். 10 முதல் 12 வரைய 10 2ஆம் பகுதி. ஆனாலும் உன்னதமாவுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றார். எவ்வளவு அருமையாக ஆசாப் இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்கள். நாம் எதை தியானிக்கிறோம், எதை யோசிக்கிறோம்? அவர் கரத்தின் கிரியைகளை நாம் யோசிப்போம், அவர் செய்த அதிசயங்களை யோசிப்போம், அவர் செய்த அற்புதங்களை யோசிப்போம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை யோசிப்போம். எதை நாம் இந்த காலை நேரத்தில் தியானிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, அவர் நம்முடைய கிரியையில் அல்ல,
நம்முடைய பிரச்சனைகள் அல்ல, அவர் கிரியைகளை நாம் தியானிப்போம். அவர் நமக்காக செய்து முடித்தவைகளை நாம் யோசிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ரேடியோ டைமில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த பிரசன்னத்தினால வார்த்தையை நான் நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய கரத்தின் கிரியை நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் உம்முடைய கிரியைகளை யோசிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் செய்த அதிசயங்களையும் நீர் செய்த அற்புதங்களையும் எண்ணி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை நேரத்தில் அவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா அப்படிய கிரியையில் நாங்கள் யோசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்து நாமத்திலே சேனல் டிஜே நேயர்களை இந்த காலை வேளை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து எஸ் லார்ட் ஹalleluya, அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். அவர் நம்மிடம் அனுதினம் ஒரு நண்பனை போல பேசுகிறவர். ஹalleluya. இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து thank you Lord, thank you Holy Spirit. ஒரு ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, there is a private reserved place for lovers of God, where there is sit near and received the revelation truth of his promise என்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு ரகசியமான இடம் ஒன்று இருக்கு, அவரோட பேசுவதற்கு. இந்த கால வேளையில் நம்ம அந்த ரகசிய இடத்திற்கு கூட்டி சென்று அவர் நம்மோடு பேசுகிறவராகும். நாம் அவருடைய இருதயத்திலே சாய்ந்து யோவானை போல நாம் கேட்கிறவர்களாக மாறுவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையாக மாறும். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. அவர் பார்த்து சொல்லணும், என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, அவரை பார்த்து இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கள்ளோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கள்ளோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, என் குடும்ப வைத்திய நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ, என் குடும்ப வைத்திய நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ,
பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி. என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடு இருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. அவரது பாரங்கள் எல்லாம் சுமப்பவர் என்று வேதம் சொல்வது. ஆமென். உங்கள் பாரங்கள் எதுவா இருந்தாலும் இந்த காலை வேளையில அவர் அந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து, அவரது முகம் எதுவாயும் அவரது சுமை லகுவாயும் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். எல்லா பாரங்களையும் உங்கள் இதயத்திலிருந்து எடுத்து அவருடைய லகுவை ஆகிய அவருடைய சுமையை அவர் காலை வேளை வைக்கிறார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து அவரை பார்த்து, Thank you Lord. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. அவரை பார்த்து சொல்லுங்க, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம்.